தெய்வம் உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களுக்கு பேசுகிறீர் சுவாமி. நீர் மனிதனோடு பேச விரும்புகிற தேவன். இன்றைக்கும் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறீர். உம்முடைய பரிசுத்த ஆவியின் துணையோடு, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையோடு, வெளிப்பாடுகளோடு எங்கள் ஒவ்வொருவரோடும் நீர் உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை பேசி எங்களை உயிர்ப்பியும். ஹல்லேலூயா. எங்களை பலப்படுத்தும், சத்தியத்தை அறிய பண்ணும். சத்தியம் எங்களை விடுதலையாக்கட்டும். வெற்றி எங்களுக்கு சொந்தமாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தால் உன்னை தாங்குவேன். எல்லாம் சொல்லுங்க, சகாயம் பண்ணுவேன், சகாயம் பண்ணுவேன், சகாயம் பண்ணுவேன், சகாயம் பண்ணுவேன், உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லுகிறது ஒரு மனிதன் அல்ல. சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறவர் தேவாதி தேவன், அகிலத்தையும் ஆண்டு நடத்தி கொண்டிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் வாக்கு கொடுக்கிறார், சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லி. அவர் நிச்சயமாய் சகாயம் பண்ணுவார், உதவி செய்வார். ஆமென். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? இயேசு சகாயம் பண்ணுவாரா? இயேசு உதவி செய்வாரா? சகாயம் பண்ணுவாரா? சொன்னபடியே செய்வாரா? ஆமென். அப்போ இயேசு சகாயம் பண்ணுவார், உதவி செய்வார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஏன்னா யாக்கோபு, ஏன்னா ஒவ்வொரு தடவையும் சில வசனங்களை உங்களுக்கு நான் வாசித்து காண்பிக்கிறேன். யாக்கோபு 1:17 சொல்லுகிறது பாருங்க. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் உதவி செய்வார் அப்படின்னு அர்த்தம். மாறுதல் இல்லை, வேற்றுமை இல்லை அப்படின்னு சொன்னாக்கா எல்லாருக்கும் உதவி செய்வார், எல்லாருக்கும் சகாயம் பண்ணுவார். எல்லாம் சொல்லுங்க, இயேசு எல்லாருக்கும் உதவி செய்வார், எல்லாருக்கும் சகாயம் பண்ணுவார் என்பதை நான் முழு மனதோடு விசுவாசிக்கிறேன். இன்னும் 2 வசனங்களை கூட நான் வாசிக்கிறேன் பாருங்க. எரேமியா 31:20. நான் சொல்லும் பொழுது நீ வசனத்தை புரட்டணும். எரேமியா 31:20. எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவா, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது. அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, இறங்குவேன், உருக்கமாய் எனக்கு இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் சொல்றது? உருக்கமாக இறங்குவேன்னு நம்முடைய சொந்தக்கார் சொல்லலை, நம்ம அப்பா அம்மா சொல்லலை, நம்ம ஃப்ரெண்டு சொல்லலை. யார் சொல்றது? எல்லாம் சொல்ல, இயேசு எனக்கு உருக்கமாய் இறங்குவேன் 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 என்று வாக்கு கொடுக்கிறார். ஆமென். அவருடைய வார்த்தையை நம்பலாமா? நம்பக்கூடாது. யாருடைய வார்த்தையை நாம் நம்ப முடியலனாலும் இயேசுடைய வார்த்தையை நம்பலாம். அவர் உருக்கமாய் நமக்கு இறங்குகிறவர். அவர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் உள்ள தேவன் என்று அவருடைய வார்த்தையில் எழுதப்பட்டு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இன்னொரு வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். மத்தேயு 11:28. மத்தேயு 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. அப்ப என்ன சொல்றாரு? தருவேன். எல்லாம் சொல்லுங்க, தருவேன், தருவேன். அடுத்து முதலாவது சொல்றாரு, எல்லாருக்கும் கொடுக்கிறவர். இறங்குவேன், என்ன சொல்லுகிறார்? தருவேன். எல்லாம் சொல்லுங்க, இறங்குவேன், தருவேன், இறங்குவேன். இந்த இறங்குவேன் தருவேன்ற வாக்கு தத்துவங்கள்லாம் எடுத்துக்காங்க. எடுத்துக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் இப்படி சொல்லுங்க, ஆண்டவரே இறங்குவேன்னு சொல்லியிருக்கிறீங்களே, தருவேன்னு சொல்லியிருக்கிறீங்களே, அப்படி கேட்டு பாருங்க. செய்வாரா செய்ய மாட்டாரா? நிச்சயமாய் செய்வார். ஆமென். என்னங்க, உலகத்தில் அப்பா அம்மா ஏதாவது ஒரு வாக்கு கொடுத்துட்டாக்கா பிள்ளைங்க மறக்கிறதே இல்லை. இப்போ ஆலயத்தில் பிள்ளைங்க விளையாடிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கா, கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு வச்சுக்கா, அம்மா என்ன சொல்லுவாங்க? சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருந்தீங்கன்னாக்கா
ப்ரேயர் முடிஞ்சு ஐஸ்கிரீம் வாங்கி தரோன்னு சொல்லுவாங்க. என்னத்துக்கு? அமைதிப்படுத்துறதுக்கு. முடிஞ்சு இவங்க மறந்துருப்பாங்க, அவங்க ஐஸ்கிரீமு வாங்கி தரேன்னு சொன்னையே. அப்போ என்ன பண்ணணும்? வேறு வழி இல்லாத சொன்ன வாக்கை காப்பாற்றுறதுக்கு அம்மா தேடி போய் வாங்கி தந்து தான் ஆகணும். அப்போ அம்மாவே அப்படி செய்கிறாங்கனாக்கா தாயை காட்டிலும் மேலானவர். எல்லாம் சொல்லுங்க, தாயிலும் மேலானவர், தகப்பனிலும் மேலாக என்னை அன்பு கூறுகிறவர், எனக்கு தருவேன் என்று சொன்னதை தருவார், இறங்குவேன் என்று சொன்னவர் இறங்குவார். ஆமென். வெளிப்படுத்தல் 3:20 பாருங்க. இப்போ இந்த வசனத்தை கொஞ்சம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்ல என்ன இந்த வசனத்தை, இந்த வாக்குத்தத்தை எப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா, இன்னைக்கு அநேகர் என்ன பண்ணி இதை வாசிக்கிறதே கிடையாதுன்னு. இது வந்து ரட்சிக்கப்படாதவர்களுக்கு, இது வந்து ரட்சிக்கப்படாத இயேசு ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு தான் இது ஒரு நற்செய்தி அழைப்பு சுவிசேஷமாக வைத்துக் கொள்கிறோம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நமக்கும் இது தேவை. ஆமென். ஏன்னா ரட்சிக்கப்படாதவர்களுக்கு தான் வருத்தம் இருக்குதா? நம்மளுக்கு வருத்தம் இல்லையா? நம்மளுக்கு பாரம் இல்லையா? நம்மளுக்கு கவலை இல்லையா? நம்மளுக்கு சோர்வு இல்லையா? நம்மளுக்கும் இருக்குது. நமக்கும் இந்த வாக்குத்தத்தம் மிகவும் அவசியம். நாமும் ஒவ்வொரு நாளும் அவரிடத்தில் சேர வேண்டியது, அவருடைய இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். அவர் அழைக்கிறார். நாம் செல்லும் பொழுது அவருடைய இளைப்பாறுதலை, ஆறுதலை, சாந்தத்தை, அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும். ஆமென். அவர் சொல்றாரு, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்ன தெரியும், என் சித்தம் என்னன்னு கண்டுக்கிறத என்கிட்டமா, என்னோடு என்கிட்டமா, என் சித்தத்தின்படி வாழ்ந்தா உனக்கு என்ன இருக்காது? சுமை இருக்காது, லகுவாய் இருக்கும். ஆமென். என்ன சொல்றாரு? என் சித்தம், எல்லாம் சொல்ல, இயேசுவின் சித்தம் மெதுவாயும் லகுவாயும் இருக்கும். தேவ சித்தத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் பொழுது அதுல போராட்டங்கள் தொடராது, சஞ்சலங்கள் தொடராது, தீமைகள் தொடராது. தேவ சித்தத்தில் நிச்சயமாகவே ஒரு அமைதியும் ஒரு லகுவும் ஒரு ஆறுதலும் உண்டு என்பதை நாம் அறிய வேண்டும். வெளிப்படுத்தல் 3:20. இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவன் நான் வந்து பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். அடுத்து என்ன பண்றாரு? இறங்குகிறார், தருகிறார். அது மாத்திரமல்ல, நம்மோடு உறவு கொள்ள விரும்புகிற தேவன். எல்லாரும் சொல்ல, உறவு கொள்ள விரும்புகிற தேவன். என்னோடு கூட போஜனம் பண்ணி என்னோடு உறவு கொள்ள விரும்புகிற தேவன். சரி, அப்போ நம்மளுக்கு எதையும் தருகிறதுல, இறங்குறதுல, உதவி செய்கிறதுல, சகாயம் பண்ணுறதுல அவர் மேலே நம்மளுக்கு எந்த டவுட்டும் இல்லை. அவர் எனக்கு உதவி செய்வார், சகாயம் பண்ணுவார்னு சொல்லி நம்புகிறதுல நமக்கு டவுட்டு வேண்டியதில்லை, அவிசுவாசம் வேண்டியதில்லை, சந்தேகம் வேண்டியதில்லை. சரி, நமக்கு இயேசு உதவி செய்வதில் நம்முடைய ஜெபம் எவ்வாறு பங்கு வகிக்கிறது என்பதை பார்க்கலாம். இயேசு நமக்கு உதவி செய்கிறது கேரண்டி. ஆனால் இயேசு நமக்கு உதவி செய்கிறதுக்கு பல விதங்கள் உதவி செய்கிறார், நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு நம்முடைய ஜெபம், நாம் ஜெபிக்கிறோம் இல்லையா அவர்கிட்ட, இந்த ஜெபம் எவ்வாறு அவருடைய உதவியை பெற்றுக்கொள்வதற்கு, அவருடைய சகாயத்தை பெற்றுக்கொள்வதற்கு, அவருடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொள்வதற்கு, அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு, அவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய காரியங்களில் அவர் செய்வதற்கு எவ்வாறு உதவி செய்கிறது, பங்கு வகிக்கிறது என்பதை பார்க்கலாம். ஜெபமே ஜெயம், வெற்றி ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபிப்பதற்கு முன்பு தேவன் மேல் விசுவாசமும் அவர் சித்தத்தின்படி கேட்டால் உதவுவார் என்ற தைரியமும் நம் இருதயத்தில் கொண்டு வர வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, ஜெபம் ஜெயம். ஜெபிப்பதற்கு முன்பு தேவன் மேல் விசுவாசத்தையும் அவர் சித்தத்தின்படி கேட்டால் உதவுவார் என்ற தைரியத்தையும், ரெண்டு காரியம் இருக்கணும் ஜெபிக்கும் பொழுது. என்ன இருக்கணும் அப்படின்னாக்கா, முதல் விசுவாசம், இரண்டாவது தைரியம். ரெண்டு காரியமும், விசுவாசமும் தைரியமும் உண்டாகும் பொழுது நாம் கேட்கிறவைகளை அவரிடத்திலிருந்து அவர் நமக்கு செய்வார், உதவுவார் என்று நாம் நிச்சயமாக அறிந்து விசுவாசித்து தைரியத்தோடு செல்வதுதான் ஒரு ஜெபத்தின் அணுகுமுறை என்பது இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். இதற்கு பல வசனங்களை வாசித்து உங்களுக்கு நான் விளக்கப் போகிறேன். நன்றாய் கவனியுங்கள். இது ஒரு ஃபுல் பேக்கேஜ். ஜெபத்தை குறித்து ஒரு ஷார்ட்டான ஒரு சின்ன ஒரு அறிவிப்பு தான் இது.
இன்னும் ஜெபத்தில் நாம் வளருவதற்கு நிறைய சத்தியங்கள் உண்டு. அதில் இது ஒரு ஷார்ட்டாக நாம் தியானிக்க போகிறோம். இது நம் ஒவ்வொருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். 1 யோவான் 5:14 1 யோவான் 5:14 வாசிக்கிறேன். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாக இருக்கவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாக இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதுகிறேன். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், எல்லாம் சொல்லுங்க, அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், சித்தத்தின்படி கேட்டால், சித்தத்தின்படி கேட்டால் செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற பயம். என்னங்க இது? கர்த்தருக்கு பயப்படக்கூடாதா? யாருக்கெல்லாம் தைரியம் இருக்குது? யாருக்கெல்லாம் தைரியம்? தைரியம்னா தெரியாதா? சத்தம் கேட்கல. தைரியம் அப்பாடா, எனக்கு தைரியம் இருக்குது. என்ன தைரியம் இருக்குது? அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுப்பார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். சொல்லுங்க, தைரியம், தைரியம், தைரியம். பாருங்க, சபையில் தைரியத்தையே சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்குது. இயேசு கூட இருந்தாலே தைரியம் வந்துடணும், ஆனால் தைரியத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ தைரியம் எப்படி வரணும்? அதான் சொன்னேன் நான், விசுவாசமும் தைரியமும் இருக்க வேண்டும். இன்னைக்கு அநேகருக்குள்ள தைரியமே இல்லை. ஃபாதர் பெக்மாஸ் அருமையாக அந்த பாடலில் பாடினார். தைரியமாய் அவருடைய கிருபாசனத்தின் நம் போவதற்கு இயேசுவின் ரத்தம் நமக்கு உதவி செய்கிறது. ஆமென். எதன் அடிப்படையில் தைரியம் வருதுனாக்கா, இயேசுவின் ரத்தம் என் மேலே, இயேசுவின் ரத்தத்தின் மூலமாய் தைரியமாய் ஒரு உங்களுக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே வராது. ஒரு காரியத்தை சொல்கிற பாருங்க, கொஞ்சம் கூட சந்தேகம். ஒரு விபத்து நடந்திருக்குது, ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 103க்கு ஃபோன் பண்ணுறீங்க. ஃபோன் பண்ணிவிட்டு வருமோ வராதோ அப்படின்னு சொல்லுவீங்களா? வரும்னு நம்புவீங்களா? அவங்க எடுத்து அந்த அட்ரஸ் எல்லாம் கேட்குறாங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வரோம், சமீபமாக இருந்த சீக்கிரம் வந்துடும் அப்படின்னு அவங்க வாக்கு கொடுக்குறாங்க. ஆம்புலன்ஸை நம்புவீங்களா, நம்ப மாட்டீங்களா? ஃபோன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க? ஃபோன் பண்ண ஆம்புலன்ஸுக்கு வருமோ யாராவது அப்படி சொல்கிறாங்களா? அப்போ உலகத்தில் ஒரு அவசர உதவி செய்கிற ஒரு சேவையே மனுஷன் நம்புகிறான். பாருங்கள், ஆம்புலன்ஸ் அப்படியே நம்புகிறான், கேரண்டி வரும்ன்றாங்க. சில பேர் யாராவது போய் தூக்கலாங்க ஒரு கார் பண்ணிட்டுனா, இல்லைங்க ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறேன் வந்துடும், இங்கே கொஞ்சம் தூரமாக இருப்பான்றது, சீக்கிரம் வந்துடும், நம்புகிறான். அப்போ அதை காட்டிலும் கோடி மடங்கு அதிகமாய் இயேசுவை நம்பலாம். அல்லேலூயா. சித்தத்தின்படி கேட்டால் நிச்சயமாய் தருவார். அந்த இந்த நம்மளுக்கு இருக்கிற போராட்டமே இதான். என்ன தெரியுமா? அவருடைய சித்தமே நம்மளுக்கு தெரியல. என்னை குறித்து அவருடைய சித்தம், இன்னைக்கு இந்த செய்தி முழுசு கேட்டுட்டீங்களாக்கா, உங்களை தேவனுடைய சித்தம் உங்களை குறித்து என்ன என்ற அந்த வெளிப்பாடு உங்களுக்கு உண்டாகிவிடும். தேவனுடைய சித்தத்தை எப்படி அறிந்து கொள்வது என்ற ஒரு சின்ன ஒரு அறிவும் வெளிச்சமும் உங்களுக்கு உண்டாகிவிடும். தேவ சித்தத்தை அறிந்து கொள்வதற்கான ரூட் எப்படி அப்படின்றத நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். எல்லாருடைய வாழ்க்கையிலுமே பூர்ணமாய் தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள முடியாதபடி சில நேரத்தில் தவறுகிறோம். ஆனால் பெரும்பாலும் தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்வதற்கான உரிமையும் விசுவாசமும் தைரியமும் ஆலோசனைகளும் வேத வசனத்தில் நமக்கு உண்டு. கவனிங்கள். அப்போ 5:14 சொல்லுகிறது, தேவன் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், எல்லாம் சித்தத்தின்படி கேட்டால் உதவி கிடைக்கும், சித்தத்தின்படி கேட்டால் சகாயம் உண்டாகும் என்பது எனக்கு விசுவாசமும் தைரியமும் இருக்கிறது. சித்தத்தின்படி கேட்டால் எனக்கு அவர் உதவி செய்வார், சகாயம் பண்ணுவார் என்பதில் எனக்கு விசுவாசமும் தைரியமும் உண்டு. அல்லேலூயா. அடுத்து சொல்கிறார் 1 யோவான் 5:15, நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்று கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். அப்போ சித்தத்தின்படி கேட்கும் பொழுது நாம் பெற்றுக்கொள்கிறோம். அப்போ அவரிடத்தில் இந்த உதவியை பெற்றுக்கொள்வதற்கு ஜெபம் நமக்கு பெரிய பங்கு என்பதை அந்த தலைப்பில் நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். அப்போ ஜெபத்தில் முதலாவது தேவ சித்தத்தின்படி ஜெபிக்க நமக்கு விசுவாசமும்
தைரியத்தையும் இயேசுவின் இரத்தமும் அவருடைய வார்த்தைகளும் அவருடைய வாக்கு தத்தங்களும் நமக்கு கொடுக்கிறதா இருக்கிறது. அடுத்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 4:14-16. எபிரேயர் எழுதிய நிருபம் 14வது அதிகாரம் 14வது அதிகாரம் 14-16 வசனங்கள். எபிரேயர் 4:14-16. வானங்கள் வழியாய் பரலோகத்துக்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறபடியால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதங்களிலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராயிருக்க பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஆதலால் எல்லாம் சொல், ஆதலால் 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 எல்லாம் சொல், எனக்கு பாவமில்லாத பிரதான ஆசாரியா இருக்கிற இயேசு இருக்கிறபடியால் நான் இரக்கத்தை பெறவும் சகாயம் பெறவும் உதவி பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்கிற உதவி செய்கிற கிருபையை அடையவும் பெற்றுக்கொள்ளவும் ஐயோன்னு கிருபாசனத்தின்றில் சேருவேன். பரிதாபத்தோடு கிருபாசனத்தண்டையில் போவேன், அழுகையோடு போவேன், கண்ணீரோடு போவேன், வேதனையோடு போவேன். நீங்க தான் சொல்லுங்களேன் என்னதுன்னு, எனக்கு தெரியாத நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க எப்படி சொல்றீங்க? சோர்ந்து போய் போவேன், கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரான்ற சந்தேகத்தில் போவேன். எப்படி போவீங்க? தைரியமாய், தைரியமாய் 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 கிருபாசன தண்டையிலே. என்ன அற்புதமான வார்த்தை! அப்படி எழுதி வைங்க. இந்த எபிரேயர் 4:16 எழுதி அப்படியே உங்கள் வீட்டு முன்னாடி உங்கள் வீட்டுல என்ட்ரன்ஸில் போடுங்க. இது கண்ணில் போய் மண்டையில் ஏறி இறுதியில் வந்து எழுதப்படுவரையிலும் கூட அதை வாசித்து அறிக்கை பண்ணிக்கொண்டே இருங்க. ஆமேன், ஹல்லேலூயா. எனக்கு ஒரு ஆள் உண்டு, அந்த ஆள் பிரதான ஆசாரியர். அவர் பாவம் இல்லாதவர், மனுஷன் ஒருவனே, மனுஷனுக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. பரலோகத்தில் எனக்காய் பரிந்து பேசுகிற ஒரு மனுஷன் உண்டு, மனுஷனாகி இயேசு உண்டு. எனக்காய் பரிந்து பேசுகிற இயேசு இருக்கிறபடினாலே தேவ சித்தம் என்ன என்று நான் பரிசுத்த ஆவியினால் அறிந்து கொண்டு சித்தத்தின்படி ஜெபித்து விட்டு நான் தைரியமாய் சகாயம் செய்யும் உதவி செய்யும் கிருபையை பெற தைரியமாய் 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 ஆமென். விசுவாசம் தைரியமாய் இருக்கும். எல்லாம் சொல்ல, விசுவாசம் தைரியமாய் இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். போன செய்தி போய் கேட்டு பாருங்க. போன என்ன சொன்ன? விசுவாசிக்கிறவன் பதறான். அப்ப பதர்னாக்கா என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. அப்ப விசுவாசம் தைரியமாய் இருக்கும், விசுவாசம் தைரியமாய் கேட்கும். தைரியமாய் விசுவாசமும் தைரியமும் இணைந்து நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறதாக இருக்கிறது. அடுத்த வசனங்களை நான் வாசிக்கிறேன். மத்திய 7:7-11. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். எல்லாம் சொல்ல, கேட்கிறவன் எவனும், கேட்கிற எவனும், எவனும் கேட்கிற. பாஸ்டர் மாத்திரம், ஊழியக்கார் மாத்திரம், பெரிய பரிசுத்தவான் மாத்திரம், அபிஷேகம் பெற்றவன் மாத்திரம், யார் மாத்திரம்? யாருக்கெல்லாம்? கேட்கிற எவனும் விசுவாசத்தோடும் இயேசுவின் இரத்தத்தின் மேலும் இயேசுவின் வார்த்தையின் மேலும் இயேசுவின் நாமத்தின் மேலும் விசுவாசம் உள்ளவனாய் நம்பிக்கை உள்ளவனாய் தைரியமாய் இயேசுவினிடத்தில் கேட்கிற அவருடைய சித்தத்தின்படி கேட்கிற எவனும், தேடுகிற எல்லாரும், தட்டுகிற எல்லாருக்கும். அப்படி சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, உங்களில் எந்த மனுஷனாகிலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகிய பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவைகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு, எல்லாம் சொல்ல, வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு, வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மைகளை, நன்மையானவைகளை உதவி செய்வது, கொடுப்பது, சகாயம் பண்ணுவது 100% அல்ல, 100 to 100 அல்ல, 1000 to 1000 அல்ல, கோடி இன்டு கோடி அல்ல, கேரண்டி. ஆமீன். நிச்சயம், 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 நிச்சயம். வேண்டிக் கொள்கிறவனுக்கு நன்மையானவைகளை கொடுப்பு அதிக கேரண்டி, கேரண்டி.
அது அந்த இந்த கேரண்டி அப்படின்ற பதத்தை நான் தியானித்து பார்த்தேன். நிச்சயன்ற பதத்தை, நிச்சயன்ற பதம் எனக்கு நான் பெற்றுக்கொண்ட ஒரு வெளிப்பாடு, ஒரு அறிவின்படி கடமை அப்படின்ற அந்த ஒரு பதத்தோடு ஒப்பிட்டு போகிற மாதிரி நான் அறிஞ்சேன். கடமை, நிச்சயம் அப்படின்னா கடமை. இது அப்பாவுக்கு பிள்ளைங்களுக்கு செய்கிறது கடமை. அப்பா பிள்ளைங்களுக்கு செய்கிறது கடமை. எல்லாம் சொல்லுங்க, அப்பா பிள்ளைங்களுக்கு செய்கிறது கடமை. இதை கேட்டிருப்பீங்களா? உலகத்தில் அவங்க தாய் தப்பன் மாதிரி இருக்கிறீங்க, நீங்கள் கேட்டிருப்பீங்க, எங்கள் பிள்ளைய படிக்க வைக்கிறது என்னுடைய கடமை, எங்கள் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது எங்களுடைய கடமை. கல்யாணம் பண்ண பிற்பாடு வர சொல்ல என் கடமை தீர்ந்துருச்சு. கல்யாணம் பண்ணோட்டி அது தாய் தப்பு சொல்லுங்கள், என்னோடய கடமை தீர்ந்துருச்சுங்க, இதனால் நல்லா படிக்க வச்சேன், நல்லா அவங்களுக்கு தேவைகள் எல்லாம் சந்தித்தேன், அவங்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சுட்டாக்கா என் கடமை தீர்ந்துச்சு. எத்தனையோ பேர் கேட்டுருவீங்களே. ஆனால் திருமணம் செய்கிறதோட உலகத்தின் அப்பா அம்மா கடமை தீர்ந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த பரலோக அப்பாவுடைய கடமை என்ன தெரியுமா? நம் உயிருள்ள வரலும் நம்மளை காக்கிறது, வழி நடத்துறது, போஷிக்கிறது, தேவைகளை சந்திக்கிறது, அவருடைய சித்தத்தின்படி கேட்கறதெல்லாம் நம்மளுக்கு தரது அவர் மேல் விழுந்த கடமையாய் அவர் ஏற்றுக்கொள்கிறார். ஹல்லேலூயா. கடமை. நாம் தாய் தோப்பன் நம்முடைய கடமைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை காட்டிலும் கோடி மடங்கு அதிகமாய் பரலோக தகப்பன் கடமை தவறாதவர். இந்த உலகத்திலே பாருங்கள், ஒரு நல்ல தாய் தகப்பன் இருந்தாக்கா கடமை தவற மாட்டாங்க. தங்கள் பிள்ளைங்களுக்கு நல்ல எஜுகேஷன் கொடுப்பாங்க, நல்லா அன்பாக வளர்த்துவாங்க, நல்ல குணத்தில் வளர்த்துவாங்க, தெய்வ பக்தியில் வளர்த்துவாங்க, அவங்க தேவையெல்லாம் சந்திப்பாங்க. முடிஞ்சு அவங்க ரத்தத்தை சிந்தி, அவங்க ஜீவனை கொடுத்து, அவங்க தூக்கத்தை இழந்து, சில தாய் தகப்பன் மாதிரிலாம் நான் பார்த்துருக்குறேன். அப்படியே அவங்களுடைய அந்த வேதனைகளை பார்த்தா கண்ணிலேருந்து கண்ணீர் வரும், அந்த அளவுக்கு பாடுபடுவாங்க. அப்போ நான் ஒரு தகப்பன் கேட்டேன், இவ்வளோ வயசாகி இவ்வளோ கஷ்டமாக பாடுபடுறீங்களே, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கக்கூடாதான்னு கேட்டேன். அந்த தகப்பன் சொன்னார், என்னை நம்பி ஒரு ஜீவன் இருக்குது. யார்? அவங்களுடைய மகள், திருமணமாகாத ஒரு மகள் என்னை நம்பி இருக்கிறா, அவளை போஷிக்க வேண்டியது என்னுடைய கடமை அப்படின்னு சொல்லி. இப்படி எத்தனையோ சம்பவங்களை நான் உலகத்தில் பார்க்க முடியுது. தாய் தகப்பன் ரத்தத்தை சிந்துகிறார்கள், ஜீவனை கொடுக்கிறார்கள். ஆனால் ஒரு நல்ல தாய் தகப்பனுக்கு அப்படிப்பட்ட உள்ள இருக்குன்னாக்கா, பரலோக தகப்பன் உங்களுக்காக எனக்காக ரத்தத்தை சிந்தினவருடைய கடமையை மறப்பாரா? ஆமென், ஹல்லேலூயா. அவர் மறக்க மாட்டார். நம்ம கேட்கிறதுல அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் கேரண்டியாய் நமக்கு நன்மையானவைகளை, சொல்லுங்கள், நன்மையானவைகளை, தீமை அல்ல, தீமையும் கொடுப்பாரு, நன்மையும் கொடுப்பாரு. நான் அப்படி சொல்ல வரல. நன்மையானவைகளை, எல்லாம் சொல்லுங்கள், நன்மையானவைகளை, ஆசீர்வாதமானவைகளை, பிரயோஜனமானவைகளை, எனக்கு ஏற்றதை அவருடைய சித்தத்தின்படி கொடுப்பது அதிக நிச்சயம். அது மாத்திரமல்ல, அதையும் தாண்டிட்டா இருப்பாருங்க. நாம் கேட்கறது கொடுக்கறது மாத்திரமல்ல. இந்த தகப்பன், இந்த உலகத்தில் இருக்கிற தகப்பன் ஒருவேளை கேட்டால் கொடுப்பாங்க. சில நல்ல தாய் தகப்பன் கேட்காமலே நல்ல தாய் தகப்பனாக இருந்தால் அந்த உலகத்தில் பார்த்துருப்பீங்க, அவங்க கேட்டிருக்கவே மாட்டாங்க, முன்னாடி ஆயத்தப்படுத்தி வச்சுருப்பாங்க. ஏதாவது ஒரு அவங்களுக்கு தேவையான ஒரு உடையோ இல்லை பொருளோ இல்லை ஏதாவது ஒரு காரியமோ அவங்க கேட்டிருக்கவே மாட்டாங்க. ஆனால் தாய் தகப்பன் மனசில் இருக்கும், என் பிள்ளை வளரும் பொழுது, என் பிள்ளை முன்னேறும் பொழுது, என் பிள்ளை திருமணமாகும் பொழுது, என் பிள்ளை இப்படி பண்ணும் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அவங்க திருமணம் ஆகி வரும் பொழுது, அந்த தாயோ தகப்பனோ திருமணமாகி வரும் பொழுது அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. என்ன சின்ன பையனாக இருக்கும் பொழுது எங்கள் பாட்டி வீட்டில் இருந்தோம் இல்லையா, அப்போ அவங்களுக்கு திருமணம் ஆகி வரும் பொழுது அவங்களுக்கு இருந்ததான அந்த பொருட்கள் அப்படியே வச்சிருந்து அவங்க பிள்ளைங்க திருமணம் ஆகும் பொழுது கொடுத்து அனுப்புவாங்க. அப்போ ஆயத்தமாய் முன் ஏற்பாடுகளை செய்து வைக்கிற தாய் தகப்பன்மார்கள் உண்டு. அதை காட்டிலும் கோடி மடங்கு அதிகமாய் மத்தேயு 6:30 நான் வாசிக்கிறேன். இந்த தகப்பனை குறித்து, நீங்கள் தகப்பன் மீது விசுவாசமும் தைரியமாய் இந்த தகப்பனிடத்தில் வரலாம் என்பதற்கு இந்த வார்த்தைகள் உங்களை உற்சாகப்படுத்தும், உங்களை தைரியப்படுத்தும். நான் வாசிக்கிறேன் பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பாருங்க, அவருடைய கடமை இல்லையா அப்படின்னு, இந்த நிச்சயம் இடத்துல கடமைன்னு போட்டு பாருங்க. என்னுடைய கடமை இல்லையா அப்படின்னு, என்னுடைய கடமை, அதை உடுத்து வைக்கிறது என்னுடைய கடமை. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவர்கள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, அறிந்திருக்கிறார், அறிந்திருக்கிறார், அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள், நாளை தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அந்த நாளுக்கு அதின் பாடு போதும். என்ன சொல்ல வராருங்க?
நீங்கள் கேட்கறதுனால மாத்திரம் எல்லாம் கிடைக்கிறது இல்லை. நீங்கள் கேட்கறதுனால, அவருடைய சித்தத்தின்படி கேட்கறதுனால நீங்கள் அவருடைய உதவியும் அவருடைய சகாயத்தையும் பெற்றுக்கொள்கிறீங்க. கேட்கறதுனால மாத்திரம் நீங்கள் பெற்றுக்கொள்கிறது இல்லை. நீங்கள் அவரோடு நல்ல உறவில் இருந்தால் அந்தந்த காலத்துக்கு தேவையானவைகள் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிறார். ஆமென். தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள் என்று சொன்னால், தேவனோட உறவு, ஒரு ஃபெலோஷிப், அவரோடு உள்ள ஐக்கியத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது, ஃபர்ஸ்ட் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது, முதலாவது தேவனை வைக்கும் பொழுது, உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் தேவனை கனம் பண்ணும் பொழுது, அவரை ஆராதிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது, அவருக்கு வாழ்க்கையில் முதலிடம் கொடுக்கும் பொழுது, இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையில் முதலாவது வைத்து ஓடும் பொழுது, உங்களுக்கு தேவையானதை அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். பல நேரங்களில் எனக்கு என்ன தேவைன்னு எனக்கே தெரியாது. பார்த்துருக்கீங்களா? நம்ம பாரு, குடும்பத்தோடு ஒப்பிட்டு நம்ம பேசணும்னாக்கா, நம்ம பிள்ளைங்களுக்கு கவலையே இருக்காது. சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது நாளைக்கு என்ன தேவைன்னு அந்த பிள்ளைங்களுக்கு தெரியாது. ஆனால் அம்மாளுக்கு தெரியும். நாளைக்கு காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது இந்த பிள்ளைக்கு இது தேவை அப்படின்னு அம்மா அறிஞ்சு ஆயத்தம் பண்ணி உணவோ உடையோ இல்லை புக்ஸோ பேக்கோ ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. பிள்ளைக்கு தெரியாது என்ன வேணும்னு. சில நேரத்தில் சில நேரத்தில் தெரியும், சில நேரத்தில் தெரியாது. அதுபோல தான் நாமும் பரமபிதாவுக்கு பிள்ளையாக இருக்கிறோம். எல்லாம் நாளைக்கு என்ன வேணும், நாளான்னைக்கு ஃப்யூச்சரில் என்ன வேணும், இன்னும் 5 வருஷம் கழிச்சு என்ன வேணும் எனக்கு தெரியாது. ஆனால் அவருக்கு தெரியும். அவர் அறிந்திருக்கிறார். அப்போ அவர் அறிந்திருக்கிறார்னாக்கா நான் என்ன பண்ணுறேன், அந்த எனக்கு என்ன தேவை என்று அறிந்து என் தேவைகளை நான் கேட்காமலேயே எனக்கு கொடுக்கிற, வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக என்னுடைய வாழ்க்கையில் நன்மை செய்கிற அவரோடு நான் இருக்கிறேன். ஏனோக்கை போல தேவனோடு நான் சஞ்சரிக்கும் பொழுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும் பொழுது, இவைகள் எல்லாம், எல்லாம் சொல்லுங்க, இவைகள் எல்லாம், மற்றவைகள் எல்லாம், என் தேவைகள் எல்லாம், என்னுடைய அனுதின தேவைகள் எல்லாம், என்னுடைய எதிர்கால தேவைகள் எல்லாம், எதிர்காலம் உன் கையிலே, இதோ உன்னை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன். எல்லாம் சொல்லு, எதிர்காலம் இயேசுவின் கையிலே. எதிர்காலம் யார் கையில் இருக்குது? ஒரு 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 காலேஜுக்கு முன்னாடி இப்படி எழுதிருந்துச்சு, ஒரு 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 டூல்ஸை கையில் கொடுத்து ஒரு டெக்னீஷியனுடைய போட்டோவை போட்டு, எதிர்காலம் உன் கையிலே. யார் கையில்? ஒரு ஃபோட்டோவை போட்டு ஒரு டூல்ஸ் கையில் கொடுத்து இப்படிங்க வச்சுட்டாங்க. அந்த டெக்னீஷியன் ட்ரைனிங் கொடுக்குற காலேஜ், அதில் அந்த ஃபோட்டோவை போட்டு அதில் எழுதியிருக்குது எதிர்காலம். ஆனால் உலகத்தான் சொல்லலாம் எதிர்காலம், ஒரு வேளை நல்ல எஜுகேஷன், நல்ல ஒரு படிப்பு, சந்தோஷம், அதுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். அவைகள் மூலமாய் நல்ல எதிர்காலம் உண்டாகிறது உண்டு. ஆனால் என்ன படித்து இருந்தாலும், என்ன பட்டம் பெற்று இருந்தாலும், என்ன உழைப்பு இருந்தாலும், என்ன ஞானம் இருந்தாலும், எதிர்காலம் இயேசுவின் கையிலே. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லு, என் எதிர்காலம் இயேசுவின் கையிலே. எனக்கு என்ன தேவை என்று என் பரமபிதா அறிந்திருக்கிறார். நான் அவரோடு உறவில் இருக்கும் பொழுது, அவரை என் வாழ்க்கையில் முதலாவது வைக்கும் பொழுது, அவரை கனம் பண்ணும் பொழுது, என் அன்றாட தேவைகள் மாத்திரமல்ல, என் எதிர்கால தேவைகள், என் எல்லா தேவைகள், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் எனக்கு தேவையான அத்தனையும் அந்தந்த காலங்களிலே கூட கொடுக்கப்படும் என்பதை அவருடைய வார்த்தையின் அடிப்படையில் விசுவாசிக்கிறேன். ஆமென். கொடுக்கப்படுமா? கொடுக்கப்படுமா? கொடுக்கப்படாதா? அவர் சொன்னாலும் சரி, கூட கொடுக்கப்படும். இப்போ தேவனுடைய ஜெபத்தில் மெயின் பாயிண்ட் என்ன தெரியுமா? நான் கேட்கல அதனால் கொடுக்கல. நோ நோ நோ, எல்லாத்தையும் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியாது. கேட்கறது தவறல்ல. கேட்கவே தெரியாதே, எனக்கு தான் கேட்கவே தெரியாதே, என்ன தேவைன்னு தெரியாது, யார் வருவாங்கன்னு தெரியாது. இந்த திருமண காரியத்துக்காக நான் ஜெபம் இருக்கும் பொழுது, என்ன உனக்கு கடைசி திருமண காரியம் பக்கம் வர என்னத்துக்காக ஜெபிக்கிறதுன்னு தெரியல. 1000 தேவைகள், 1000 ஃபோன் கால்கள், இது அதுன்னு சொல்லி என்னத்துக்காக ஜெபிக்கிறது? ஜனங்க வரத்துக்கு ஜெபம் பண்ணுறதா, இங்கே மழைக்காக, மழை வராதுக்கு எதுக்கு ஜெபம் ஒன்றுமே தெரியல, குழம்பி போய்விட்டேன். அப்போ என்னது தேவைன்னு எனக்கே தெரியல. எதுக்கு ஜெபம் பண்ணணும், எதுக்கு ஜெபம் பண்ணக்கூடாது, எதுக்காக முக்கியமாக ஜெபம் பண்ணணும், ஒன்றும் தெரியல. ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்தேன், ஆவியிலிருந்து ஜெபித்தேன், கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஹல்லேலூயா. ஆவியிலிருந்து ஜெபிக்கும் பொழுது
என்ன தேவையோ அவர் நம்முடைய நாவை கொண்டு ஜெபிக்கிறார். அந்த தேவைகளை எல்லாம் சிறப்பாய் அவர் செய்து முடிக்கிறார். காரியங்கள் வெற்றியாய் முடிகிறதா இருக்கிறது. ஆகவே தேவனுடைய உறவு நம்மளுக்கு ஜெபத்தில் மிகவும் முக்கியம். நம் உறவு இல்லாதபடிக்கு வெறும் நம்முடைய வார்த்தைகளை கொட்டுகிறதுனால மாத்திரம், அப்படியே சொல்லியிருக்காரு இயேசு, வார்த்தைகளை அளப்புறதுனால என் ஜெபம் கேட்கப்படும் அப்படின்னு சொல்லி சில நினைக்கிறாங்க. வார்த்தைகளை சொல்லி ஜெபிப்பது தவறல்ல. வெறும் வார்த்தைகளை சொல்லி நம்ம கேட்கறது மாத்திரம் தான் பெற்றுக்கொண்டிருக்கிறோமா? கேட்காத வாழ்க்கையில் நிறைய வந்துச்சா இல்லையா? அதை யார் கொடுத்தது? தேவனோட உறவு இருக்கும் பொழுது நம் தேவைகளுக்கு மிகுதியாய் நமக்கு என்னது தேவை என்று ஒரு அறிந்து நம் கேட்காமலேயே நமக்கு உதவி செய்கிற, கூட கொடுக்கிற ஒரு உயிருள்ள தகப்பன் உண்டு. ஹல்லேலூயா. முதலாவது உறவு. பாருங்க, இந்த உறவை குறித்து சில வசனங்கள் சொல்றேன். ஜெபத்துக்கு அஸ்திவாரம், ஃபவுண்டேஷனே தேவனோட உறவு தான். உறவு இல்லாமல் ஜெபிக்க முடியாது. எனக்கு ரொம்ப என்னை நேசிக்கிற ஒரு குடும்பம் இருந்தால் தான் நான் போய் உக்காந்துட்டு பேசிகிட்டு இருக்க முடியும். இல்லைன்னா என்னை நேசிக்கிற எனக்கு தேவை வரும் பொழுது ஒருத்தர், எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர், இந்து ஃப்ரெண்டு, அவர் ஃபோன் பண்ணார். 2 கல்யாணம் ஒட்டுக்கா பண்ணுறியே, என்ன பண்ணுற காசுக்கு அப்படின்னாரு. காசு கர்த்தர் கொடுப்பாருன்னு. ஏன்னா எல்லாமே கர்த்தர் கொடுப்பாருன்ற அப்படின்னு சொன்னார். அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாருனாக்கா, 1 லட்ச ரூபாய் தூக்கிட்டு வந்து என்ன வச்சுக்கா சார் வேண்டாம் அப்படின்னாக்கா, இல்லை நீ வச்சுக்கா இருக்கட்டும், உன் கல்யாணம் முடிஞ்சு எனக்கு கொடு, எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. அப்போ கேட்கல. அதே மாதிரி 2-3 இடத்துல நான் கேட்கவே இல்லை. ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாங்க, என்ன பண்ணுவீங்க, 2 கல்யாணம் பண்ணுறீங்களே, காசு வேண்டாவா? நான் கேட்கல. அவங்களே ஃபோன் பண்ணி நான் வேண்டாம் அப்படின்னாலும் அக்கௌண்ட்டில் போட்டு விட்டாங்க, எனக்கு தேவையே இல்லைன்னாலும் போட்டுவிட்டாங்க. அப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னாக்கா, எனக்கு அவங்க அந்த நேரத்தில் கொடுத்தது எனக்கு பிரயோஜனமாக இருந்தது. ஆனால் நான் அப்போ எதுவும் இல்லை அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் தேவைகள் முன்னாடி இருந்தது எனக்கே தெரியல. அவங்க கொடுத்தது கரெக்டான நேரத்துக்கு அது உதவியாக இருந்தது. சிலருக்கு கொடுப்பதற்கு பிரயோஜனமாக இருந்ததை நான் உணர்ந்தேன். அப்போ தேவை என்பதை அவர் அறிந்து அவரே சந்திக்கிறார் என்பதை வாழ்க்கையில் அனுபவித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களுக்கும் அதையே செய்கிறவராக இருக்கிறார், எனக்கும் அதையே செய்கிறவராக இருக்கிறார், நம்புகிற ஒவ்வொருவருக்கும் அதையே செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே ஜெபத்தில் அவரோட உறவு தான் முதலாவது நமக்கு அதிக முக்கியம் என்பதை நான் இந்த நேரத்தில் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். அந்த உறவை குறித்து இயேசு சொல்லுகிறார் பாருங்க. யோவான் 10:38 ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். இயேசு எப்படி பிதாவோடு ஒரு ஐக்கியத்தில் இருந்தார் என்பதை இந்த வசனங்கள் சொல்லுகிறது. யோவான் 10:38, நீங்கள் என்னை விசுவாசியாதிருந்தும் பிதா என்னிலும் நான் அவரிலும் இருக்கிறதை நீங்கள் அறிந்து. எல்லாம் சொல்லுங்க, பிதா என்னிலும் நான் அவரிலும். இயேசு என்ன சொல்றார்? பிதா என்னிலும் நான் அவரிலும். எப்படிப்பட்ட உறவு பாருங்க இது. இயேசு எங்க இருக்கிறாரா? இயேசு எங்க இருக்கிறார்? பிதாவில. பிதா எங்க இருக்கிறார்? இயேசு எங்க இருக்கிறார்? பிதா எங்க இருக்கிறார்? சொல்லுங்க, இந்த வசனம் தெரியல. பிதா என்னிலும் நான் அவரிலும், பிதா என்னிலும் நான் அவரிலும். அடுத்து பாருங்க, யோவான் 14:10, நான் பிதாவிலும் பிதா என்னிலும். யோவான் 14:10 எல்லாரும் சொல்லுங்க, பிதா நான் பிதாவிலும் பிதா என்னிலும். 14:11 நான் பிதாவிலும் பிதா என்னிலும். 14:11 அப்படியே சொல்றாரு. அடுத்து சொல்றாரு பாருங்க, யோவான் 15:5, நான் திராட்சை செடி நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும். எல்லாம் சொல்லுங்க, ஒருவன் என்னிலும் நான் அவனிலும். பாருங்க, இந்த உறவை நான் காமிச்சிட்டு வந்துட்டு இருக்கிறேன். ஒரு ரிலேஷன்ஷிப், எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப்பா? ஒருவன் என்னிலும் நான் அவனிலும். எல்லாம் சொல்லுங்க, என்னிலும் அவர் என்னிலும் நான் அவரிலும், அவர் என்னிலும் நான் அவரிலும், அவர் என்னிலும் நான் அவரிலும். அப்படி இருந்தா ஜெபம் எப்படி இருக்கும்? கனி கொடுக்கும். அடுத்து சொல்றாரு, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இயேசுவால் ஏதாவது செய்ய முடியுமா? அவர் சொல்ற பாருங்க, எப்படிப்பட்ட உறவு ஜெபத்தில். இந்த உறவை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உறவின் மூலமாகத்தான் தைரியம் வருகிறது. அப்பாவும் பிள்ளையும் நல்ல ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாக்கா, அன்பாக இருந்தாக்கா, நல்ல ஒரு உறவில் இருந்தாக்கா, அப்பா கிட்ட போய் கேட்கறதுக்கு பிள்ளைக்கு எந்த ஒரு பயமும் இருக்காது. தைரியமாக போய் அப்பா எனக்கு இது வேணும்னு கேட்க முடியும். அது போலதான் உறவை சொல்கிறார், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும். அடுத்து பாருங்க, யோவான் 15:6, ஒருவன் எண்ணில் நிலைத்தராவிட்டால் வெளியே எரிந்த கொடியைப் போல அவன் எரிந்து உலர்ந்து போவான், அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்கினிலே போடப்படுகிறார்கள். இந்த வசனம் தான் மிக முக்கியமான வசனம், நல்ல மனதில் வைத்துக் கொள்ளுங்க. யோவான் 15:7 எல்லாம் சொல்லி, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். உதவி கிடைக்கும், சகாயம் உண்டாகும், நன்மை உண்டாகும், தேவை சந்திக்கப்படும், என் ஜெபம் கேட்கப்படும்.
ஹல்லேலூயா. எப்பொழுது? எப்பொழுது? மீண்டும் ஒரு சொல்லுங்க. இயேசு என்னிலும் இயேசுவின் வார்த்தை எனக்குள்ளும் இருந்தால் நான் வேண்டிக் கொள்ளும் போதே தேவ சித்தத்தின்படியே வேண்டிக் கொள்வேன். வசனம் உள்ளந்தாத்தாங்க தேவ சித்தத்தின்படி வேண்டிக் கொள்ள முடியும். அதுக்கு தான் பாருங்க, தேவ சித்தத்தின்படி முதலாவது வாசித்தேன். தேவ சித்தத்தின்படி இன்னைக்கு பல நேரங்களில் வேண்டிக் கொள்கிறதுலேயே தேவ சித்தத்தை நம்ம பயன்படுத்துறது கிடையாது. நம்மளுக்கு மண்ட அறிவிலேயே ஜெபிக்கிறதாக்குது. மூளையிலேயே ஒருத்தன் ஒரு 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 தொழில் பண்ணி நல்லா செஞ்சிருந்தானாக்கா மூளையில் யோசனை, ஓ அந்த தொழில் பண்ண நானும் முன்னேறிக்கலாமா, உடனடியே மூளையில் யோசனை பண்ணதும் நம்ம செய்யலாம் அப்படின்னு டிசைட் எடுக்கிறோம். ஆனால் அவர்கிட்ட போய் ஆண்டவர் சித்தம் என்ன, என்னை குறித்து சித்தம், எனக்கு என்ன வேலையை வச்சிருக்கிறீங்க, என்ன தொழிலை வச்சிருக்கிறீங்க, என்ன பிஸ்னஸ் வச்சிருக்கிறீங்க, இந்த உலகத்தில் நான் வாழ்றதுக்கு எனக்கு ஒரு தொழில் கொடுக்க மாட்டீங்களா, எனக்கு ஒரு வருமானத்தை கொடுக்க மாட்டீங்களா, எனக்கு ஒரு வேலையை கொடுக்க மாட்டீங்களா, அதை எனக்குன்னு வச்சிருக்கிறது எனக்கு காட்டுங்க ஆண்டவரே. ஆபிரகாம் ஈசாக்குக்கு பலி செலுத்தும்படியான ஒரு ஆட்டை ஈசாக்கு காண்பித்த தேவன், எனக்குன்னு வச்சிருக்கிற வாழ்க்கை துணையை காமிங்க டாடி, எனக்குன்னு வச்சிருக்கிற வாழ்க்கை துணையை, எனக்குன்னு வச்சிருக்கிற வேலையை, எனக்கு வச்சிருக்கிற பிஸ்னஸை, எனக்குன்னு வச்சிருக்கிறது காமிங்கப்பா. அதுதான் எனக்கு சமாதானமானது, அதுதான் எனக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியது, அதுதான் என்னை முன்னேற செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வசனம் உள்ளே இருந்தால் ஆண்டவருடைய சித்தத்தின்படி அந்த வசனம் ஜெபிக்க வைக்கும். வசனம் உள்ள இல்லை என்று சொன்னால், வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை என்று சொன்னால், வேத வசனம் சொல்கிறது, வேத வசனத்திற்கு செவி கொடுக்காமல் வேதத்தை ஆண்டவர் கவனிக்காமல் ஜெபிக்கிறனுடைய ஜெபம், வேதத்தை அருவருக்கிறனுடைய ஜெபம், வேத வசனத்துக்கு செவி கொடுக்காமல் மாம்ச சிந்தையிலே ஜெபிக்கிறனுடைய ஜெபம் அருவருப்பானது என்று சொல்லி இருக்கிறது. அப்ப தேவனுடைய சித்தம் எப்பொழுது நம்மளுக்கு தெரிய வரும்? என்ன ஒரு சூழ்நிலை நடந்தாலும் கூட, ஆண்டவரே என்னை குறித்து உம்முடைய சித்தம் என்ன, என் வாழ்க்கை, என் எதிர்காலம், என் குடும்ப வாழ்க்கை, என்னுடைய பிஸ்னஸ், என்னுடைய வேலை, எனக்கு எங்கே வீடு வச்சிருக்கிறீங்க, எங்கே வேலை வச்சிருக்கிறீங்க, எங்களுக்கு காண்பீங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் நின்று ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் காட்டுகிறவராயிருக்கிறார், வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார். ஏன்னு சொல்ல, ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஹல்லேலூயா. எனக்கு எது பிரயோஜனம் எனக்கு தெரியாதுங்க. என் எதிர்காலத்துக்கு, என் குடும்பத்திற்கு, என் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு, நான் செய்கிறதான கர்த்தருடைய ஊழியத்துக்கு பிரயோஜனமானது எதுன்னு எனக்கு தெரியாது. பிரயோஜனமானதை போதிக்கிற ஒரு தேவன் உண்டு. அந்த தேவன் சொல்லுகிறார், நீ உனக்குள் இருக்கிற நல்ல ஆவியானவர் செம்மையான வழியில் உன்னை நடத்துவாராக. ஆமென். அவர் செம்மையான வழியில் நடத்த முடியும். அவருடைய வார்த்தைகள் நமக்குள் இருக்கும் பொழுது மிகுந்த கனிகள் வார்த்தைகள் நமக்குள் இருக்கும் பொழுது, யோவான் 17:23 சொல்லுகிறார் பாருங்க, ஒருமைப்பாட்டில் அவர் தேரினலாய் இருக்கும்படி என்னை அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறதையும் அவர்களில் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் உண்டு பண்ணுறாரு பாருங்க. இயேசுக்குள்ள நாமும் இயேசுவும் சேர்ந்து பிதாவுக்குள்ள, அப்படிதான் அந்த வசனம் சொல்லுது. நாம் இயேசுக்குள்ள, இயேசு நாமும் சேர்ந்து பிதாவுக்குள்ள. அடுத்து எபேசியர் 3:11 சொல்லுகிறது பாருங்க, இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்களில் மறைந்திருக்கிற ரகசியத்தினுடைய ஐக்கியம் என்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதுக்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டது. ஒரு ரகசியத்தின் ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாய் காண்பிப்பதற்கு. இன்னைக்கு ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். இதுதான் பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்டது, இதுதான் ஊழியர்களுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய அழைப்பு. என்ன தெரியுமா? இன்னைக்கு நற்செய்தி சொல்லுகிற தேவ ஊழியக்காரர்களுக்கு, வசனத்தை போதிக்கிற ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய பொறுப்பு என்ன தெரியுமா? மிகப்பெரிய மறைந்திருக்கிற ஒரு ரகசியம். என்ன ரகசியம் என்று சொன்னால், இயேசு எனக்குள்ளே நான் இயேசுக்குள்ளே என்ற இந்த ரகசியத்தினுடைய ஐக்கியத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்த எனக்கு கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இப்படி இருங்க, அப்படி இருங்க, இதை செய்ய வேணீங்க, அதை செய்ய வேணீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு ரூல் போடுறதுக்கோ இல்லை கண்டிஷன் போடுறதுக்கோ சில ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுக்கறதுக்கு மாத்திரம் என்னை தேவன் அபிஷேகிக்கவில்லை, கிருபையாய் எனக்கு கிருபை கொடுக்கவில்லை. ஒரு ரகசியம். என்ன ரகசியம்? இயேசு உங்களுக்குள்ளே, நீங்கள் இயேசுக்குள்ளே என்ற சத்தியத்தை பறைசாற்றும்படியாக கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இயேசு என்னிலே, நான் இயேசுக்குள்ளே, இயேசு என்னிலே, அவர் வார்த்தை எனக்குள்ளே. அடுத்து 1 யோவான் 1:3 பாருங்க, நீங்கள் எங்களோடு ஐக்கியமுள்ளவராகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் உங்களுக்கு
கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம், எல்லாம் சொல்லுங்க, எங்களுடைய ஐக்கியம், என்னுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. நீங்க இப்ப சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க அந்த வசனத்தை அப்படியே சொல்லுங்க, சொல்லுங்க. பர்சனலா சொல்லுங்க, பர்சனலா சொல்லுங்க, பர்சனலா சொல்லுங்க. சொல்லுங்க, எடுத்துங்க, எல்லாரும் படிங்க இந்த வசனத்தை. என்னுடைய ஐக்கியம், என்னுடைய ஃபெலோஷிப், என்னுடைய ஐக்கியம், என்னுடைய ஃபெலோஷிப், என்னுடைய உறவு. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, வாய்த்திறந்து சொல்லுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் யாரோடு இருக்குது? உங்களுடைய ரிலேஷன்ஷிப் யாரோடு இருக்குது? உங்களுடைய ஐக்கியம் யாரோடு இருக்குது? உங்களுடைய உறவு யாரோடு இருக்குது? உங்களுடைய நெருக்கம் யாரோடு இருக்குது? யாரோடு நெருங்கி ஜீவிக்கிறீங்க? யாருக்கு முதலிடம் கொடுக்குறீங்க? யாரை முதலாவது நேசிக்கிறீங்க? யாரை முதலாவது வைக்கிறீங்க? யாரிடத்தில் முதலாவது உங்களுடைய காரியங்களை சொல்றீங்க? யாரை விசுவாசிக்கிறீங்க? யாருடைய வார்த்தை உள்ளத்தில் இருக்குது? யார் இருக்குது? சொல்லுங்க வாய்த்திறந்து. என்னுடைய ஐக்கியம், என்னுடைய உறவு. நான் சொல்றேன், யாரோட உறவு வச்சுட்டு இருக்கிறீங்க? யாரோட உறவு வச்சுட்டு இருக்கிறீங்க? முதலாவது நான் சொல்றேன், உலகத்தில் நிறைய உறவுகள் இருக்குது நம்மளுக்கு. மனைவியினுடைய உறவு, பிள்ளைகளுடைய உறவு, சொந்தனுடைய உறவு இருக்குது. முதலாவது உறவு யாரோடு? முதலாவது ஐக்கியம் யாரோடு? முதலாவது அன்பு யாரோடு? முதலாவது ஃபெலோஷிப் யாரோடு? முதலாவது யாரை வச்சிருக்கிறீங்க? காலையில் எந்திரிச்சு முதல் யாரை தேடுறீங்க? யாரை நினைக்கிறீங்க? காலையில் எந்திரிச்சது டீயை தேடுறீங்களா? காலையில் எந்திரிச்சதும் கிச்சனை தேடுறீங்களா? காலையில் எந்திரிச்சதும் முதலாவது முழங்கால் படிட்டு யாரை நினைக்கிறீங்க? யாரோட உறவு கொள்றீங்க? காலையில செத்து கிடக்குறோங்க, ஒவ்வொரு நாளும் செத்து கிடக்குறோம். காலையில் திடீர்னு முழிக்கும் போது உயிரோட எந்திரிக்கிறோம். உயிரோட எந்திரிச்ச உடனே யாரை பார்க்கணும்? உயிரோட எழுப்பினவரை பார்க்கணும். இயேசு மரித்தோர்ல உயிரோடு எழுப்பும் பொழுது அவர்கள் கண் திறந்தது யாரை பார்த்தாங்க? இயேசு பார்த்தாங்க. செத்து போய் கிடக்கிற, அதாவது உயிரில்லாத மண்ணிலிருந்து ஒரு பொம்மையை உருவாக்கி அவனுக்கு ஜீவ சாஸ்தை ஊதின பொழுது அவன் பேசுகிற ஆத்மாவாய், ஜீவ ஆத்மாவாய் ஆன உடனே யாரை பார்த்தான்? மனைவி பார்த்தானா? யாரை பார்த்தான்? உயிர் அடைஞ்ச உடனே ஆதாம் யாரை பார்த்தான்? யாரை பார்த்தான்? அப்ப நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உயிர்ப்பிக்கப்படுகிறோம். தூங்கி எழுகிற பொழுது உயிர்ப்பிக்கப்படும். எந்திரிச்சதும் என் பக்கத்துல கணவர் இருக்கானா, என் பக்கத்துல மனைவி இருக்காளா, எங்க வீட்டுல பிள்ளை இருக்குதா, பாத்ரூம்ல டீ இதுல தண்ணி இருக்குதா, இல்ல ஒரு கிச்சன்ல டீ இருக்குதா, எதை தேடுறோமா? எந்திரிச்ச உடனே காலையில் உயிரோடு எழுப்பினீரே, உம்மோடு நான் உறவு கொள்ள விரும்புகிறேன். ஹல்லேலூயா. இந்த உறவை விரும்புகிற தேவன், நான் திராட்சை செடி நீங்கள் கொடிகள் என்று சொல்லுகிறார். பாருங்க, செடியும் கொடியும் எப்படிப்பட்ட உறவு. இந்த ரிலேஷன்ஷிப்பு இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இன்னும் பெருக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த ரிலேஷன்ஷிப் உண்டாவதற்கு இன்னும் ஒரு 10-15 நிமிஷம் நான் எடுத்துக்கொள்கிறேன். இந்த ரிலேஷன்ஷிப் உண்டாவதற்கு, இந்த ஐக்கியம் உண்டாவதற்கு, ஜபத்திற்கு தேவனோடு உள்ள ஐக்கியம் முக்கியம். இந்த ஐக்கியம் உண்டாவதற்கு 2 வழிகளை நான் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். சும்மா ஐக்கியமாக இருக்கணும் உங்களுக்கு சொல்லிட்டாக்கா எப்படிங்க ஐக்கியமாக இருக்கிறது? நான் ஏற்கனவே ஐக்கியமாக தானே இருக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், நான் வேதம் வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. நீங்கள் நல்லது, அவைகள் எல்லாம் நல்லது. அவைகளையும் தாண்டி இன்னும் சில சத்தியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்தி நான் காட்ட விரும்புகிறேன். ஐக்கியமாக இருப்பதற்கு 2 வழிகளை இந்த நாளிலே சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். இந்த 2 வழிகளிலும் நம்முடைய வாழ்க்கையை அபியாசப்படுத்தும் பொழுது, பிராக்டிஸ் பண்ணும் பொழுது ஐக்கியம் உண்டாகும். ஐக்கியம் உண்டாகும் பொழுது தேவ சித்தம் புரியும். தேவ சித்தம் புரிந்து ஜெபிக்கும் பொழுது ஜெபம் கேட்கப்படும். ஹல்லேலூயா. பாருங்க, ஒவ்வொன்றுக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு கனெக்ஷன் இருக்குது. உலகத்தாரை போல மடத்தனமாகவோ, உலகத்தாரை போல கண்மூடித்தனமாகவோ வாழ்கிறவர்கள் அல்ல நாம். தேவ சித்தத்தை அறிந்து, தேவ சித்தத்தின்படி ஆசீர்வதிக்கப்பட்டு, தேவ நாமத்தின் மகிமைக்காக வாழ்கிற ஜீவனுள்ள தேவனுடைய மாளிகை. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் யாரு? ஜீவனுள்ள தேவனுடைய மாளிகை. அப்படிதான் நம்மளை குறித்து எழுதப்பட்டிருக்குது. நம்மளை குறித்து என்ன வேத வசனம் சொல்லுதுன்னு தெரிஞ்சிட்டாவே உங்களுக்குள்ள ஒரு கெத்து வந்துடும். நிறைய பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, நம்மளை குறித்து பரிசுத்தவான்னு சொல்லுது, தெரிந்து கொள்ளப்பட்டவன்னு சொல்லுது, ராஜான்னு சொல்லுது, ஆசாரின்னு சொல்லுது. இப்போ நான் சொன்ன பாருங்க, ஜீவனுள்ள தேவனுடைய வீடுன்னு பல இடங்களில் சொல்லுது. இன்னொரு இடத்துல என்ன சொல்லுது? யாரு நான்? மாளிகை எப்படி இருக்கும்? மாளிகை பார்த்துருக்குறீங்களா? ராஜா மாளிகை பார்த்துருக்கிறீங்களா? அரண்மனையெல்லாம் பார்த்துருக்கிறீங்களா? அப்படித்தான் உங்களை எமனே அலங்கரிக்க விரும்புகிறார். புறம்பான அலங்கரிப்பு மாத்திரமல்ல, உள்ளான அலங்கரிப்பினால் ஒரு ராஜாவை போல. அதனால்தான் நீங்கள்லாம் ராஜா குமாரத்திகளும் ராஜாக்களும் ஆசாரிகளும் இருக்கிறதுனால தான் அப்படியே அந்த ராஜாதி ராஜாவை ஆராதிக்க வரும்பொழுது தைரியமாக வாங்க,
சிறப்பாக வாங்க, நல்ல டிப்டாப்பாக துணி போட்டுக்கிட்டு, நல்ல துணி போட்டுக்கிட்டு, நல்ல கம்பீரமாக முகமலர்ச்சியோட வாங்க. என்னமோ இருக்கட்டும், வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். ஆமென். அப்படிப்பட்ட தைரியத்தோடு நம்பிக்கையோடு, ஒரு சோர்ந்து போன முகத்தோடு என்ன பண்ணுறது, அவங்க இருக்கிற பிரச்சனை யோசிக்கிறதுனால பிரச்சனை மாறாது. பிரச்சனையை கர்த்தருடைய சமூகத்தில் வைக்கிறதுனால பிரச்சனை மாறும். ஆகவே வரும் பொழுதே ஒரு தைரியத்தோடு விசுவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்துக்கு வர வேண்டும். துதியோடும் ஸ்தோத்திரத்தோடும் அவருடைய பிரகாரங்களிலே பிரவேசியுங்கள் என்று அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. சரி, ஐக்கியத்திற்கு நாம் அபியாசப்படுத்துகிற எதன் மூலமாய் ஐக்கியம் வரும்? ஜெபத்திற்கு ஐக்கியம் தேவை. ஐக்கியம் எதனால் வரும்? அப்படி பாருங்க, தொடர்ச்சியா. இப்போ இங்கே கீழே இப்போ தான் பேசிக்கை சொல்லி கொடுக்குறேன். இந்த பேசிக்கிலிருந்து தான் மேலே வரும். முதலாவது இந்த ஐக்கியத்திற்கான விதையை போட வேண்டும். ஐக்கியம் அதிகமாகும். ஐக்கியம் அதிகமாக தேவனுடைய சித்தம் வெளிப்படும். தேவனுடைய சித்தம் வெளிப்பட்டு நாம் தேவ சித்தத்தின்படி ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். சரி, ஐக்கியத்திற்கு உண்டாவதற்கான வழி முதலாவது நான் சொல்கிறேன், தேவனுடைய வார்த்தையின் தியானம். சொல்லுங்க, தேவனோடு நான் இன்னும் அதிகமாய் உறவு கொள்வதற்கு தேவனுடைய வார்த்தை தியானம் எனக்கு உதவி செய்கிறது. யோசுவா 1:5 வாசி. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்குமாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திடமனதாக இருந்து ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்கும்படி மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறபடிகளெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. எல்லாரும் சொல், தியானித்து கொண்டிருப்பாயாக. தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது தியானித்து கொண்டிருப்பாயாக. தியானித்து கொண்டிருப்பாயாக. எல்லாரும் சொல்ல, வாய் திறந்து தியானித்து கொண்டிருப்பாயாக. எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஏன் சொல்ல மாட்டீங்கன்னு. 10 மணியை தாண்டிடுச்சு பாஸ்டர்னு சொல்கிறீங்க. 10 மணிக்கு பாஸ்டர் முடிச்சிருவார், 10 மணிக்கு மேலே போயிட்டுருக்காரு. ஆகவே நாங்கள் பேச மாட்டோன்னு நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறீங்க. நீங்கள் பேசுகிறேனாலும் 10, 15 வரலும் நான் எடுக்கத்தான் போகிறேன். நீங்கள் திருவிருந்து ஆராதனை செய்தி ஆரம்பிக்கிறதே 10 நிமிஷம் லேட்டாக ஆரம்பித்தேன். ஆகவே நான் 10 மணி 10 நிமிஷம் இல்லாட்டினா 15 நிமிஷத்து வரலும் பேசத்தான் போகிறேன். இந்த சத்தியம் அவசியமான சத்தியம். நீங்கள் சொல்லலைனாலும் நானே சொல்லுவேன். தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், புத்திமானாய் நடந்து கொள்வாய். அப்போ வழி வாய்க்கிறதுக்கும் நம்ம புத்தியாக நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஜீவியத்தில் நடந்து கொள்கிறதற்கும் அவருடைய வசன தியானம் நமக்கு உதவி செய்கிறது. சங்கீதம் 1:1-3. துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவியலின் வழியில் நில்லாமலும் பரியாசக்கார் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இளவெதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையில் தியானமாயிருக்கும் பொழுது தேவ சித்தத்தை நான் அறிந்து கொள்வேன். அப்பொழுது உறவு அதிகமாகும். அப்பொழுது நான் கனி தருவேன். என் வாழ்க்கையில் தேவ சித்தத்தின்படி செய்வதெல்லாம் வாய்க்கும். லூக்கா 10:38, 39, 40 நான் வாசிக்கிறேன். அதில் மரியாளை குறித்து ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் பிரயாணமாய் போகையில் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவன் தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டாள். லூக்கா 10:38 அவருக்கு மரியாள் எண்ணப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால் அவள் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தால், யாரெல்லாம் வீட்டில் வசனத்தை ப்ளே பண்ணிட்டு ஆடியோ பைபிள் ப்ளே பண்ணிட்டு கேட்டுட்டு இருக்கிறீங்களோ நீங்களாம் பாக்கியவான்கள். யாரெல்லாம் சமயம் எடுத்து சும்மா இருக்கும்பொழுது வேத புத்தகத்தை வாசிக்கிறீர்களோ நீங்களாம் பாக்கியவான்கள். ஏன்னா நான் சொல்லலை, இயேசு சொல்கிறாரு. பாரு என்ன சொல்கிறாரு. மார்த்தாளோ பற்பல வேலைகள் செய்தல் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்திலிருந்து, ஆண்டவரே நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்து இருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? கவலைப்பட சொல்கிறா. நான் போன வாரமே சொன்னேன், உலகம் நம்மளை கவலைப்பட சொல்லும், எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள்.
ஹல்லேலூயா. வீட்டிலே வேதம் வாசிக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். உங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். வேதம் வாசிப்பது நல்ல பங்கு, வேத வசனத்தை கேட்பது நல்ல பங்கு, நல்ல ஒரு மெசேஜ் கேட்பது நல்ல பங்கு. அதை தெரிந்து கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஆமென். நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவான்கள். இப்போ முதலாவது ரிலேஷன்ஷிப் எப்படி வருதுனாக்கா, அவருடைய வார்த்தையை தியானிக்கிறதுனாலும் அவருடைய வார்த்தையை கேட்கறதுனாலும் தேவனோடு ஒரு ஐக்கியம் உண்டாகிறது, இன்னும் நெருக்கம் உண்டாகிறது. நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறான்னு வச்சுக்கா, எப்படி ஃப்ரெண்ட் ஆக முடியும்? எப்படி நல்ல என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஹார்ட் ஃப்ரெண்டு, என்ன 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 சொல்கிறேன், என்னமோ சொல்கிறாங்களே ஃப்ரெண்டுக்கெல்லாம் அப்படி வைக்கிறாங்களே, உயிர் நண்பன். எப்படி உயிர் நண்பன் ஆக முடியும்? ஆமாம் பாருங்க, தெரியுது பாருங்களேன். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுதானே, சொல்ல மாட்டேறீங்க. பேசி பேசியே லவ் பெருகுது. எல்லாம் லவ் பெருகுது. பேசி பேச பேச லவ் உண்டாகுது. இயேசு மேலே லவ் எப்படி உண்டாகும்? பேச பேச அன்பு பெருகும். லவ்னு உடனே அப்படி பார்க்குறீங்க. லவ்னா அன்பு. இயேசு மேலே அன்பு பெருகணும்னாக்கா என்ன பண்ணணும்? இயேசுடைய வார்த்தையை கேட்கணும், படிக்கணும், தியானிக்கணும். ஓகே, சரி. அடுத்து இன்னொரு செகண்டு அவரோடு ஐக்கியம் உண்டாவதற்கு இன்னொரு முறையை நான் சொல்லிக் கொடுக்க வருகிறேன். ஏசாயா 28வது அதிகாரம் 10, 11, 12. ஏசாயா 28, 10, 11, 12. கற்பனையின் மேல் கற்பனையும், கற்பனையின் மேல் கற்பனையும், பிரமாணத்தின் பிரமாணமும், பிரமாணத்தின் மேல் பிரமாணம், இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சம் என்கிறார்கள். பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷைகளினாலும் இந்த ஜனத்தோடு பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணுகிற இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களோடு சொன்னாலும் அவர் கேட்க மாட்டோம் என்றார். அடுத்த ஒரு காரியம் என்னன்னாக்கா, நாம் தேவனோடு உறவு கொள்வதற்கே ஒரு நம் ஆவியிலே நிறைந்து அந்நிய பாஷையிலே, தேவன் கொடுத்திருக்கிற அந்த அக்கினி பாஷையிலே, அந்த நவமான பாஷையிலே பேசும் பொழுது, முதலாவது சொன்னீங்க பேசும் பொழுது உறவு ஜாஸ்தி ஆகுதுன்னு சொல்லி. அப்போ ஆண்டவரோடு கூட அந்நிய பாஷையிலே பேசும் பொழுது நம்ம அவரோடு உள்ள அந்த ஐக்கியம், ஃபெலோஷிப், தேவ சித்தத்தை அறிகிற அந்த அந்த ஒரு உறவுகள் நமக்கு பெருகுகிறதா இருக்கிறது. ரோமர் 8:26 பாருங்கள். ரோமர் 8:26 அதைத்தான் சொல்லுகிறது. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்கள் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதென்று அறியாதிருக்கிறபடினாலே ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சலோடு நமக்காக பிதாவினிடத்தில் வேண்டுதல் செய்கிறார். இப்போ பிதாவினிடத்தில் வேண்டுதல் செய்கிறவர் யாரு? ஆவியானவர். என்ன தெரியுமா, எனக்கு எப்படி ஜெபிக்கணும்னு தெரியல, என் குடும்பத்துக்கு என்ன ஜெபிக்கணும்னு தெரியல. சில நேரங்களில் ஜெபிக்கிறேன், எனக்கு தெரிஞ்சதுக்கெல்லாம் ஜெபிக்கிறேன், அதையும் தாண்டி எப்படி ஜெபிக்கணும்னு தெரியல. அப்போ ஆவியானவர் எனக்குள்ளேருந்து ஜெபிக்கிறார். இதன் மூலமாய் தேவனோடு நமக்கு உறவு உண்டாகிறது அந்நிய பாஷையிலே ஜெபிக்கும் பொழுது. அடுத்து எபேசியர் 5, 17, 18, 19 வாசிக்கிற பாருங்க. இங்கேயும் அதைத்தான் சொல்கிறது. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாக இராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து, எல்லாம் சொல்லுங்க, ஆவியினாலே நிறைந்து, ஆவியினாலே நிறைந்து. அப்ப ஆவியில் நிறைந்து ஜெபிப்பதை, ஆவியில் நிறைந்து தேவனோடு பேசுவதை, தேவனோடு உள்ள உறவு பெருகுகிறதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. அடுத்து யோதா புஸ்தகத்துக்குள் வருவோம். யோதா புஸ்தகம் 1வது அதிகாரம் அதில் 18 21 வாசித்து பாருங்க. நான் வாசிக்கிறேன், அதில் 19 வாசிக்கிறேன். இவர்கள் பிரிந்து போவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களுமாமே, நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி, எல்லாம் சொல்ல, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். பாருங்க, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணும் பொழுது தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு, அப்ப தேவனுடைய அன்பிலே நம்மை காத்துக்கொள்வதற்கு, தேவனுடைய உறவிலே காத்துக்கொள்வதற்கு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுவது, பரிசுத்த ஆவிக்குள் நிறைந்த அந்நிய பாஷையில பேசுவது, துதிப்பது, ஜெபிப்பது, இல்லை அந்நிய பாஷையில தேவனோடு பேசி கொண்டிருப்பது நமக்கு அவரோட உறவை, அவரோட ஐக்கியத்தை, அவரோட ஃபெலோஷிப்பை அது அதிகரிக்கிறதாய், உறவை பலப்படுத்துகிறதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழுந்து நில்லுங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகம், எழுந்து நிற்போம். 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் ஒரு 2 வசனங்கள் உங்களுக்கு சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 14வது அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை உங்களுக்கு நான் சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. கடைசி நிமிஷங்கள் தேவன் நம்மை
அவருடைய உறவுக்குள் இன்னும் அதிகமாய் கொண்டு போவதற்கு அவர் சொல்லியிருக்கிற வழிமுறைகளை நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தி கொள்வோம். நல்ல ஒரு தேவனோடு உறவு நமக்கு எப்பொழுதும் சீராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் 2 காரியங்கள். அதில் வசனம், 2வது ஆவியிலே நிறைந்து ஜெபிப்பது, துதிப்பது, ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷையிலே பேசுவது என்று சொன்னால் 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அதனுடைய கருத்தை நான் அப்பொழுது விளக்குகிறேன். ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறேன், ஆவினாலே ரகசியங்களை பேசுகிறான். அவன் பேசுகிறதை ஒருவன் அறியாது இருக்கிறபடினாலே அவன் மனுஷரிடத்திலே பேசாமல் தேவனிடத்திலே பேசுகிறான். அல்லேலூயா. யார்கிட்ட பேசுகிறோம்? அந்நிய பாஷையில் பேசும்பொழுது யார்கிட்ட பேசுகிறோம்? அந்நிய பாஷையில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆனால் அந்நிய பாஷையில் பேசும்பொழுது யாரிடத்தில் பேசுகிறோம்? தேவனிடத்தில் பேசுகிறோம். எல்லாம் சொல்ல, அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனிடத்தில் பேசுகிறான். நான் அந்நிய பாஷையில் பேசும் பொழுது தேவனிடத்தில் பேசுகிறேன். அப்போ அந்த அந்த அந்நிய பாஷையில் பேசும் பொழுது இன்னொரு காரியம் நடக்குதான். 4ஆம் வசனம் சொல்லுது, அந்நிய பாஷையில் பேசுகிறவன் உறவு அதிகரிக்கும்படியாய் பேசுகிறான். அப்படிதான் என்னால் எடுத்துக்கொள்ள முடியுது. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். ஒரு நாளைக்கு நீங்கள் அதிகமான நேரம் அந்நிய பாஷையில் பேசிட்டீங்களாக்கா தேவனோடுள்ள அந்த ரிலேஷன்ஷிப்பு, அந்த ஃபெலோஷிப்பு, தேவனுடைய அன்பு, அந்த உறவு பெருகி இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அப்படிதான் 4வது வசனம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 14:4 சொல்லுகிறது, அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். எல்லாம் சொல்லுங்க, அந்நிய பாஷையில் பேசும் பொழுது தேவனோடுள்ள உறவு அதிகரிக்கிறது. அடுத்து 1 கொரிந்தியர் 14:5 பவுல் சொல்றாரு, நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். இது பவுல் அப்போஸ்தலனுடைய விருப்பம், பிதாவுடைய விருப்பம். தேவனுடைய சித்தத்தை இவர் அறிஞ்சிருக்கிறாரு. ஒரு இடத்துல அவங்க ஞானஸ்தானமே எடுக்கல, வசனத்தை போதிச்சுட்டு இருக்கும் பொழுது ஆவியானவர் இறங்கி அவர்களை நிரப்பி அவர்கள் எல்லாரும் அந்நிய பாஷையில் பேச துவங்கி விட்டார்கள். அப்போ பல இடங்களில் இப்படி பார்க்கிறோம். அப்போ அந்நிய பாஷையிலே எந்த வயதுள்ளவராக இருந்தாலும், எந்த சூழ்நிலை இருந்தாலும், படிப்பறிவு இல்லை என்று சொன்னாலும் வசனத்தை நீங்கள் படிக்க தெரியலன்னா வசனத்தை கேட்கலாம். நீங்கள் எந்த பேதையாக இருந்தாலும் ஆண்டவர் உங்கள் நாவுக்குள்ளே அவருடைய பாஷையை வைத்து அவரோடு கூட நீங்கள் பேச செய்யலாம். ஆமென். இது பக்தி விருத்தி உண்டாகும். சொந்த பாஷையில் ஜெபிப்பதோ, அறிவை பயன்படுத்தி ஜெபிப்பதோ தவறல்ல. அதையும் தாண்டி சில நேரங்களில் சில நேரங்களில் இந்த அனுபவம் இல்லாதவர்கள் இதை வெறுப்பார்கள், இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் நான் சொல்கிறேன், ஆனால் உலகத்தில் போய் பார்க்கும் பொழுது ஒரு பெட்ரோல் போடுறதுக்கு போனோம் அப்படின்னு சொன்னாக்கா, இது எக்ஸ்ட்ரா பவர், எக்ஸ்ட்ரா மைலேஜ் அப்படின்னு சொன்னாக்கா ஒன்றும் கேட்க மாட்டான். அப்படியா, இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவர் இருக்குதா, எக்ஸ்ட்ரா மைலேஜ் இருக்குதா, அதுவும் பெட்ரோலே தான். அவன் என்ன பண்ணியிருப்பான், இது எக்ஸ்ட்ரா மைலேஜ், எக்ஸ்ட்ரா பவர்னு அதை கம்முன்னு போட்டுக்குவோம். ஆனால் தேவனோடு உள்ள உறவை பலப்படுத்துவதற்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதும் வாசிப்பதும் தியானிப்பதும், அதோடு கூட அவர் கொடுக்கிற அந்த ஆவியின் அந்நிய பாஷையை பெற்றுக்கொண்டு அவரோடு கூட அதிகமான நேரம் அந்நிய பாஷையில பேசி அவரோட உறவை மேம்படுத்திக் கொள்வதையும் சொல்லும் பொழுது அநேகரால் ஜீர்ணித்துக் கொள்ள முடிகிறதில்லை. விசுவாசிக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். நாம் விசுவாசிப்போம். ஒருவேளை அந்த அந்நிய பாஷை அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள அந்த வரம், அந்த ஒரு அபிஷேகம் உங்களுக்கு இல்லை என்று சொன்னால் நீங்கள் ஒரு நாள் அல்ல, ஒவ்வொரு நாளும் கேளுங்கள், ஆண்டவரே நான் உம்மோடு ரகசியங்களை பேசணும். இதுல இன்னும் பெரிய ஒரு காரியம் என்ன தெரியுமா, அந்நிய பாஷையில பேசுகிறேன், தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான். என்னத்தை பேசுறானா, ரகசியங்களை பேசுகிறான். ரகசியத்தை இப்போ தெரியாத விஷயம் நீங்க அந்நிய பாஷையில ஜெபிக்கும் பொழுது, அந்நிய பாஷையில தேவனோடு பேசும் பொழுது பிசாசுக்கு தெரியாது, மற்ற மனுஷனுக்கும் தெரியாது. ஆனா ஏதோ டிஸ்கஸ் நடந்துகிட்டு இருக்குது. நல்ல டிஸ்கஸ், உங்க வாழ்க்கைக்கும் உங்களுடைய எதிர்காலத்துக்கும் தேவையான நல்ல சூப்பர் நேச்சுரலான நல்ல டிஸ்கஸ், ஆசீர்வாதமான டிஸ்கஸ் தேவனோடு நீங்கள் பேசும் பொழுது நடக்க வாய்ப்புகள் உண்டு. ஆகவே இதை புறக்கணிக்காதிருங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், உள்ளத்தில் விசுவாசியுங்கள். பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் வாஞ்சியுங்கள். பவுல் சொல்லுகிறான், எல்லாரும் சொல்ல, எல்லாரும் சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும், அல்ல மாம்சமான யாவரும், சிறியோரும் பெரியோரும் வாலிபரும் ஊழியக்காரனும் மூப்பரும் விசுவாசியும் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டவனும் 30 வருஷத்துக்கு முன்னர் ரட்சிக்கப்பட்டவர்களும் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி பிதா விரும்புகிறார். நான் விரும்பலைங்க, இயேசு விரும்புகிறார், ஆவியானவர் விரும்புகிறார். 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு இந்த வார்த்தைக்காய் நன்றி சொல்லி இந்த நேரத்தில் ஒரு சில நிமிடங்கள், ஒரு 2 நிமிடங்கள் எல்லாரும் கூட அந்நிய பாஷையிலே நாம் துதிக்க போகிறோம், ஜெபிக்க போகிறோம்,
பேச போகிறோம். நீங்கள் இந்த நேரத்தில் உங்கள் நாவுகளை திறக்கும் பொழுது ஒருவேளை இன்றைக்கு வரலும் அந்த அபிஷேகத்துக்குள்ள அந்த ஒரு வரமும் அந்த ஒரு எனக்கு ஒரு காரியமும் எனக்கு கொடுக்கப்படலை, எப்படி பேசுகிற அனுபவம் இல்லை, நான் ஸ்தோத்திரம் மாத்திரம் தான் பண்ணுறேன், நல்லா ஜெபிக்கிறேன், விசுவாசத்தில் இருக்கிறனாக்கா இன்றைக்கு அந்த ஆவியின் வரத்தை நம்புங்கள், அந்த அக்கினி பாஷையை விசுவாசியுங்கள். அது உங்களை இளைப்பாற பண்ணும், உங்களை தேவ சித்தத்துக்கு நேராக நடத்தும், தேவ உறவுக்குள் கொண்டு போகும். நீங்கள் வசனத்தை வாசிக்கிறீர்கள், தியானிக்கிறீர்கள், ரொம்ப நல்லது. அதிலும் மேலாய் எக்ஸ்ட்ரா உங்களுக்குள் ஒரு பூஸ்டாக, பவராக, உங்க உறவை பலப்படுத்துகிற ஒரு அக்கினி அஸ்திரமாக, ஒரு பாலம் இந்த அந்நிய பாஷையில் பேசுகிறது, துதிக்கிறது, ஜெபிக்கிறது உங்களுக்கு இருக்க முடியும் என்பதை வேத வசனத்தின் அடிப்படையில் உங்களுக்கு அறிவுறுத்த விரும்புகிறேன், உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். 2 கரங்களை விரித்து என்னோடு கூட சேர்ந்து இந்த நேரத்தில் உங்கள் நாவை நீங்கள் பயன்படுத்த விரும்புங்கள். ஒருவேளை இந்த நேரத்திலே தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஹல்லேலூயா, இந்த நேரத்தில் அற்புதமான ஹல்லேலூயா அந்த பாஷைகளை உங்கள் நாவில் வைத்து உங்களை அவரோடு உறவு கொள்ள வைப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ரேகா பாத்தா லாரா சாதா டாரா பாலா ரீகா பாதா டாரா பா சாந்தலா ரீகா பாடா ராபா சாந்தலா பரபா ரீகா பாதா லாரா சாந்தடா ரீகா லாபா ரேபா தீனாரா சாந்தடா தீரா கலாபா ரபா. எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்தோடு கூட எல்லாரும் அந்நிய பாஷையில பேசுங்க. ரீகா பாதா லாரா சாந்தடா ரீகா ரபா ரீகா மாதா டாரா சாந்தலா ரீகா பாதா டாரா சாந்தலா ரேகே மேதே டரா பாதா லக்கா பரா ரீபா தா லாரா ஷாகா பாடா தாரா பாலா. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. இயேசுவின் நாமத்தில் வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கு, தடைகளை உடைப்பதற்கு, பிசாசை ஜெயிப்பதற்கு, உம்மோடு உறவில் பலப்படுவதற்கு, ரகசியங்களை பேசுவதற்கு தேவையான பரலோக பாஷையை ஒவ்வொரு நாவில் போடுவீராக. ரீபா காபாதா டாரா சாதா ரபா ரபா ரீகா பாதா ரபா சாதா ரேகே பெடே தீரபல கடபரா அந்தர ஷபரபலபா. ஆவி நிறைந்து ஜெபிப்பதற்கு, துதிப்பதற்கு, உம்மோடு உறவு கொள்வதற்கு தேவையான அக்கினி பாஷையை ஒவ்வொரு நாவிலும் இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. Shaba hata namara shakada raba regebe tela karaba rika mata dara shabalara rebe dene shekodo robo hadana shandadara lekerebe letiata raba malkhana tiandodo. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய வார்த்தையின்படியே உம்மோடு உறவு கொள்வதற்கு, உம்மோடு ரகசியங்களை பேசுவதற்கு, ஜெபிப்பதற்கு, திட்டமிடுவதற்கு தேவையான பரலோக பாஷைகளால, அக்கினி பாஷையால, அந்நிய பாஷையினால ஒவ்வொரு நாவுகளையும் நீர் தொடுவீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி நன்றி. நீ தொற்றிருப்பதற்காய் நன்றி. உங்கள் நாவிலே போடப்பட்ட அந்த ஒரே சொல்லா இருந்தாலும் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுங்க. தொடர்ந்து ஆவியானவர் பல மொழிகளையும் பல வார்த்தைகளையும் கொடுத்து உங்களை பலப்படுத்துவார் என்று உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். ஒரே ஒரு வார்த்தை கிடைச்சாலும் பரவாயில்ல, யார் என்ன சொன்னாலும், யார் பேசினாலும், யார் கேவலமா பேசினாலும் நீங்க கவலைப்படாதீங்க. என்ன வார்த்தையை, என்ன சொல்ல, என்ன பேச்ச உங்க வாயில ஆண்டவர் போட்டிருக்கிறோ அதை மீண்டும் மீண்டும் ரிப்பீட் பண்ணுங்க. குழந்தையை போல மீண்டும் மீண்டும் ரிப்பீட் பண்ணுங்க. தேவன் தொடர்ந்து பல வார்த்தைகளை உங்கள் வாயில் போடுவார், உங்களுக்கு அதை கற்றுக் கொடுப்பார், அதிலே வளர உதவி செய்வார். இது தேவனோடு உறவை அதிகரிப்பதற்கு தேவையான ஒரு உன்னதமான ஒரு பாலமாய் அமையும். வார்த்தைகளை கேட்பதும் தியானிப்பதும். நன்றி தகப்பனே, இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி. ஜபத்தில் நாங்கள் உங்களுடைய சித்தத்தின்படி ஜெபிக்க அஸ்திபாரமாயிருக்கிற உறவை பலப்படுத்துகிற உங்களுடைய வசனத்திற்காய், உங்களுடைய ஆவியானவருடைய அபிஷேகத்திற்காய், அந்நிய பாஷைக்காய் மனதார நன்றி செலுத்துகிறோம். சபையை கூடி வருகிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். பெரியோர், சிறியோர், வாலிபர், மூப்பர், ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள், வாலிபர்கள், குமாரர்கள், குமாரத்தில் ஒவ்வொருவரும் அந்நிய பாஷையில் பேசும்படி விரும்புகிறேன் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்படி அந்நிய பாஷையில் பேசி, ரகசியங்களை பேசி, பக்தி விருத்தியில் அதிகரிக்க பரிசுத்தாவின் உதவி செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நீ தருகிற எல்லா நன்மைகளும் ஏற்றுக்கொள்கிறோம். எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்று மறவாதே. ஆமேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய சந்தோஷமும் சமாதானமும் ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.